ஜெயஸ்ரீ அதிச்சி அனைவருக்கும் அன்பார்ந்த மாலை வணக்கங்கள். இன்றைய தியானத்தை நாம் ஆரம்பிப்போம். எமது இரு கைகள் மேல் மேல் பாகம், அதாவது தோள்மூட்டுக்கு அடுத்ததாக உள்ள பாகம் எமது கைகளில் எமது வலது பக்கம் லலிதா சக்கரம், இடது பக்கம் ஸ்ரீ சக்கரம். இந்த இரு சக்கரங்களால் தான் நாம் நுண்ணதிர்வுகளை உணரக்கூடியதாக இருக்கின்றது. அதாவது எமது விசுதி சக்கரம் மூலம் அந்த இறை சக்தியோடு தொடர்பு கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இந்த இரு சக்கரங்களையும் நாம் கவனிக்க வேண்டும். ஸ்ரீ சக்கரம், லலிதா சக்கரம். கைகளில் நன்றாக நுண்ணதிர்வுகள் உணரவில்லையாயின் நாம் இந்த சக்கரங்கள் விசுதி, தோள்மூட்டு பகுதி, அந்த கை மேல் பகுதி மற்றும் உள்ளம் கைகள் விரல்களுக்கு நாம் ஆயில் மசாஜ், எண்ணெய் போட்டு மசாஜ் செய்யலாம். இவ்வாறு நாம் தொடர்ந்து செய்து வரும்போது நமது கைகளில் நுண்ணதிர்வுகள் அதிகரிப்பதை நாம் காணலாம். மற்றது அது விசுதி சக்கரம். விசுதி சக்கரம் வளமடைவதற்கு அதற்குரிய இலகுவான மந்திரம் அல்லாஹு அக்பர். அல்லாஹ் என்றால் எல்லாம் வல்ல இறைவன், அவரே அக்பர். அக்பர் மேலானவர். எங்கும் நிறைந்திருக்கும் இந்த எல்லாம் வல்ல தெய்வீக சக்தியே மேலானது. அதுவே அன்பு சக்தி, அன்பு தத்துவம், சிவ தத்துவம். எமது இதயத்திலும் ஆத்மாவாக பிரதிபலிக்கின்றது. எனவே காலை எழுந்தவுடன் நீங்கள் 16 தடவை ஆட்காட்டி விரலை எமது காதுக்குள் வைத்து 16 தடவை அண்ணாந்து ஆகாயத்தை பார்த்து அல்லாஹு அக்பர் சொல்லும் போது எமது விசுதி சக்கரம் வளமடைகின்றது. இவற்றை நீங்கள் ஒழுங்காக செய்தால் எமது கைகளில் நாம் நுண்ணதிர்வுகளை அதிகரிக்கலாம். எனவே இன்று நாம் சிறிது உங்களுக்கு பக்கத்தில் எண்ணெய் இருந்தால் சிறிது எண்ணெய் எடுத்து உங்கள் கைகள் மற்றும் விசுதி சக்கரத்துக்கு நாம் சிறிது மசாஜ் செய்து கொள்வோம். நமது விசுதி பகுதி, பின்பக்க கழுத்து, சற்று கீழ் இரு தோள் பட்டைகள், சிறிதளவு அந்த மேல் கை பகுதி. எமது இடது பக்கம் ஸ்ரீ லலிதா சக்கரம், வலது பக்கம் ஸ்ரீ சக்கரம்.
மற்றும் எமது கைகள், எமது மணிக்கட்டு பகுதி அது எமது விஷுதியாகும். மற்றும் உள்ளங்கை விரல்கள் நாம் சிறிது எண்ணெய் தேய்த்து கொள்ளலாம். நீங்கள் 10 விரல்களிலும் அந்த 10 விரல் நுனிகளையும் சிறிது மசாஜ் செய்து விடுவோம். இதை நீங்கள் ஒவ்வொரு நாளும் இரவு படுக்கைக்கு போக முன்பு நீங்கள் இவ்வாறு மசாஜ் செய்து எண்ணெய் போட்டு சிறிதளவு கைகளை மசாஜ் செய்யலாம். தேங்காய் எண்ணெய் நீங்கள் பயன்படுத்தலாம். தேங்காய் எண்ணெய் அல்லது நல்லெண்ணெய், உங்களுக்கு எது உங்களுக்கு சில பேருக்கு சில எண்ணெய் பொருத்தமாக இருக்கும், சில எண்ணெய் பொருத்தம் ஒத்து வராது. ஸோ எது உங்களுக்கு நல்லதோ அந்த எண்ணெயை நீங்கள் பாவிக்கலாம். இப்பொழுது எமது ஆள்காட்டி விரலை காதுக்குள் வைத்து 16 தடவை அல்லாஹு அக்பர் சொல்லுவோம். அல்லாஹு அக்பர், 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 அல்லாஹு அக்பர். சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவி நமோ நமः. முழு கவனத்தையும் தலை உச்சியில் வைத்து இந்த அமைதியை நாம் உணர்வோம். தலை உச்சிக்குழிக்கு சற்று மேல் பிரம்மராந்திரம், அந்த பிரம்மராந்திரத்தில் சதா சிவர் மற்றும் ஆதிசக்தி அவர்களின் இருப்பிடம், அதற்கு சற்று மேல் ஆத்மா பரமாத்மாவை சேர்ந்தார். அது உச்சிக்குழிக்கு கீழ் சகசாரம்
இந்த பகுதியில் நாம் முழு கவனத்தையும் வைப்போம். நமது தலையுச்சி குழி விரிவடைவதை, சுழுமுனை நாடி விரிவடைவதை நாம் அவதானிப்போம். நமது இடது இருதயம் திறக்கும் போது தலையுச்சி குழி விரிவடைய ஆரம்பிக்கிறது. இடது இருதயத்தை திறப்பதற்கான வழி, அதை முழுமையாக வெளிப்படுத்துவது. எங்கும் நிறைந்திருக்கும் இந்த இறை சக்திக்கு நாம் வெளிப்படுத்துவோம். அதில் ஏதும் பிரச்சனைகள் இருக்குமாய் நமது இருதயத்தில் மாதச்சியின் உதவியை நாம் நாடுவோம். தாயே, எமது இருதயத்துக்குள் வாருங்கள். அவருக்கு எமது இருதயத்தை முழுமையாக திறப்போம். அதில் இருக்கும் கள்ளம், கபடம், சூதுவாது, வேண்டாதவை, ஆத்மாக்கு எதிரானவை அனைத்தையும் தாயே முழுமையாக அகற்றி விடுங்கள். எனக்கு தூய, நேர்மையான, விவேகம் நிறைந்த, குழந்தை உள்ளம் கொண்ட, மன உறுதி கொண்ட, சத்தியத்தில் வலுவாது நிற்கும் மன உறுதி கொண்ட இருதயத்தை எனக்கு தந்தருளுங்கள். மன்னிக்கும் இருதயத்தை எனக்கு தந்தருளுங்கள். மாதாஜி, தங்கள் அருளால் நான் ஆத்ம விழிப்புணர்வை பெற்றுக்கொண்டேன். நான் ஒரு தூய ஆத்மா. அந்த விழிப்பு நிலையே நான். எப்பொழுதும் நாம் அந்த விழிப்பு நிலையில் இருக்க வேண்டும். நான் ஒரு தூய ஆத்மா. நமக்கு உடல் பிரச்சனையை கொடுக்கலாம், எமது மனம் பிரச்சனையை கொடுக்கலாம், எமது உணர்வுகள் பிரச்சனையை கொடுக்கலாம். ஆனால் அந்த ஆத்ம நிலை, அந்த விழிப்பு நிலை, நான் ஒரு தூய ஆத்மா என்ற அந்த அவேர்னஸ், அந்த விழிப்பு நிலையில், அந்த விழிப்பு நிலையே நம்மை முழுமையாக கவனித்துக் கொள்கின்றது, முழுமையாக பாதுகாப்பளிக்கின்றது, முழுமையாக நமக்கு ஊட்டச்சத்து அளிக்கின்றது, ஊட்டச்சத்து அளித்து நம்மை பராமரிக்கின்றது, வழிகாட்டுகின்றது. அந்த நிலைக்கு நாம் எப்பொழுதும் தலை வணங்குவோம். இந்த அமைதி நிலையில் குண்டலினி எண்ணெயை எழுப்பி கவசம் விட்டுக் கொள்வோம். முதலாவது தடவை இரண்டாவது தடவை, மூன்றாவது தடவை, கவசம், மூலாதாரம், சுவாதிஷ்டானம், நாபி பவசாகரம், இருதயம், விசுதி ஆகிய சஹஸ்ராரம்.
இரு கைகளையும் கூப்பி வணங்கி இன்றைய தியானத்தை ஆரம்பிப்போம். நமது சமநிலையை நாம் சிறிது கவனிப்போம். எனது இடது நாடி சரியாக இருக்கின்றதா? இடது கை விரல்களில் உள்ளம் கையில் நுண் அதிர்வுகள் மூலம் இதை அறிந்து கொள்ளலாம். அது ஒரு முறை. 2வது முறை நம்மை சிறிது உள்ளாய்வு செய்வோம். கடந்த கால பாதிப்புகளால் எமது மனம் பாதிக்கப்பட்டிருக்கின்றதா? அவை எம்மை தொந்தரவு செய்கின்றதா? ஏதாவது கடந்த காலத்தில் நடந்தவை அவை இன்னும் மன்னிக்க முடியாது நம்மை தொந்தரவு செய்யலாம். மற்றவர்கள் நம்மை நோகடிக்கும் போது அதனால் ஏற்பட்ட வலிகள், இவை அனைத்தும் சில நேரங்களில் நமது ஆழ் மனதில் இருக்கலாம். எனவே நுண் அதிர்வுகள் அவற்றை இலகுவாக கண்டுபிடித்துவிடும். நாம் உள்ளாய்வு செய்து கண்டுபிடிக்க முடியாதவை நுண் அதிர்வுகள் கண்டுபிடித்துவிடும், எமக்கு காட்டத் தொடங்கும். இதனாலேயே தான் நாம் நுண்ணதிர்வுகள் நமது இடது கையில் ஒழுங்காக உணர முடியாவிட்டால் நமது வலது கையை பூமி தாயில் வைப்போம். இடது கை ஸ்ரீ மாதாஜியின் புகைப்படத்துக்கு முன்னால் மற்றும் மெழுகுதிரி ஒளி பயன்படுத்துவதும் மிகவும் உதவியாக இருக்கும். ஸ்ரீ மாதாஜியின் படத்துக்கு முன்னால் ஒரு மெழுகுதிரியை வைத்து அதில் எமது இடது கையை நாம் மெழுகுதிரிக்கு நேராக வைத்து ஒளிபடுமாறு வைத்து வலது கையை பூமியில் வைத்து நாம் பிரார்த்திக்கலாம். தாயே, எனது இடது நாடியில் இருக்கும் அனைத்து உபாதைகளையும் பூமி தத்துவத்தால் அகற்றி விடுங்கள். கடந்த காலம் முடிந்த ஒன்று. இங்கு நாம் அதை ஆராயக்கூட தேவையில்லை. ஆராயும் போது நாம் வீணாக சிந்திக்கின்றோம், எமது சக்தியை விரயமாக்குகின்றோம். எனவே முழுமையாக சரணாகதி செய்து விடுவோம். தாயே, இந்த ஒளி தத்துவம் பூமி தத்துவம் மூலமாக எனது இடது நாடியை முழுமையாக தூய்மைப்படுத்தி விடுங்கள். கடந்த காலம் முடிந்த ஒன்று. அதிலிருந்து என்னை முழுமையாக விடுவித்து விடுங்கள். கடந்த காலத்தில் நடந்த ஒவ்வொன்றும் எனக்கு ஒரு நல்ல பாடத்தை தருவதாக அமையட்டும். என்னை மன சோர்வடைய செய்யாது. அவை ஒரு நல்ல பாடத்தை எனக்கு கற்று தந்தவையாக அமையட்டும். மாதாஜி, எனக்கு தூய தெய்வீக ஞானத்தை தந்தருளுங்கள். எனது இடது சுவாதிஸ்தானத்தில் தூய தெய்வீக ஞானத்தை முழுமையாக ஒளியூட்டி தாருங்கள். எனது வாழ்வில் அமைதி, மன திருப்தியை எனக்கு தந்தருளுங்கள்.
நான் கடந்த காலத்தில் விட்ட பிழைகளால், எனது தவறான வாழ்க்கையால் நான் சோர்வடையாது, இப்பொழுது நான் என்னை எதிர்கொண்டு அவற்றை நானே திருத்தி என்னை வழிநடத்திச் செல்லும் திறனையும் அறிவையும் எனக்கு தந்தருளுங்கள். நான் ஒரு தூய ஆத்மா என்ற அந்த உண்மை தத்துவம், அன்பு தத்துவம், சிவ தத்துவம் எப்பொழுதும் எனது விழிப்புணர்வில் இருக்க எனக்கு அருள் புரியுங்கள். அந்த விழிப்பு நிலையே நான். இப்பொழுது நமது இடது நாடிக்குரிய பீஜ மந்திரத்தை நாம் சொல்லுவோம். ஓம் ஹம் ஓம். ஓம் ஹம் ஓம். ஹம் ஓம். எழுச்சி குழி பிரமராந்திரத்தில் இருந்து கொண்டு நடைபெறுவதை அவதானம். இப்பொழுது நமது வலது கையை நாம் அடுக்கிக் கொண்டு வருவோம். வலது நாடியை நாம் தூய்மைப்படுத்துவோம். உப்பு நீர் சுத்திகரிப்பு தயாராக இருப்பார்கள். உப்பு நீரில் நீங்கள் கால்களை வைக்கலாம். வலது கை மடியில், இடது கை ஆகாயத்தை நோக்கி வைப்போம். நமக்கு தெரியும், நமது வலது நாடியில் இயங்கும் சக்தி, கிரியா சக்தி, நமது எதிர்கால வாழ்வோடு தொடர்புடையது. மன உடல் தொழிற்பாடுகள், ஆத்ம விழிப்புணர்வின் பின் நாம் அந்த விழிப்பு நிலையில் நாம் கூட்டு விழிப்பு நிலை நமக்கு கிடைக்கின்றது. நான் தனித்தவன் அல்ல, பரபிரமத்தின் ஓர் அங்கம். அந்த முழுமையின் ஒரு பாகம் நான். இயற்கையாகவே அந்த முழுமையை கவனித்துக் கொள்கின்றது. நான் தனித்தவன் அல்ல, எதிர்காலம் பாதுகாப்பானது. எனவே எதிர்கால பயம், கவலைகள், வேண்டாத சிந்தனைகள், எதிர்காலத்தை பற்றிய வேண்டாத சிந்தனைகள், பிரயாசைகள், இவை அனைத்தையும் நாம் நம்மிடமிருந்து அகற்றி விடுவோம். தாயே, எனது எதிர்காலத்தை பற்றிய பயம், கவலைகள், அதீத சிந்தனைகள், அபிலாஷைகள் அனைத்தையும் ஆகாய தத்துவத்தால் அகற்றி விடுங்கள். எனது வேண்டாத மன தொழிற்பாடு, உடல் தொழிற்பாடுகளால் எனது உடலில் ஏற்படும்
வெப்பம் அனைத்தையும் ஆகாய தத்துவத்தால் அகற்றிவிடுங்கள். எனது வலது நாடியை குளிர்ச்சியடைய செய்யுங்கள். மீண்டும் எமது வலது நாடியின் சமநிலையை நுண்ணதிர்வுகள் மூலமாக எமது வலது கையில் உணரலாம் அல்லது உள்ளாய்வு செய்வோம். 2 முறையாக நாம் செய்யலாம். உள்ளாய்வு செய்வோம். நான் எதிர்காலத்தை பற்றிய பயம் எனக்கு இருக்கின்றதா? அது மிகவும் முக்கியம். அல்லது நான் பாதுகாப்பை உணர்கின்றேனா? பாதுகாப்பை நாம் உணரும் போது நமது கவனம் ஒருங்கிணைந்து அமைதி அடைகின்றது. மகிழ்ச்சி எனக்கு தூய கவனத்தை தந்தரும். எனது கவனம் அங்கு இங்கு சிதறாது ஆத்மா ஆத்மாவின் மீது இருக்க எனக்கு அருள் புரியுங்கள். நான் இந்த மன உபாதைகளோ உட உபாதைகளோ அல்ல. இந்த எண்ணங்களோ கவலைகளோ பிரச்சனைகளோ அல்ல. நான் ஒரு தூய ஆத்மா என்ற அந்த விழிப்பு நிலையே நான். அந்த விழிப்பு நிலையில் முழுமை என்னை கவனித்துக் கொள்கின்றது. நமது வலது கையில் நடைபெறும் மாற்றங்களை அவதானிப்போம். தலை உச்சிக்குழி விரிவடைவதை அவதானிப்போம். சச்சித் ஆனந்த ரூபம் அந்த ஆத்ம நிலையே நான். சத்தியத்தை உணர்ந்த நிலை. சித்தம் கவனம் ஒளியூட்டப்பட்ட அறிவூட்டப்பட்ட நிலை. அதனால் ஏற்படும் ஆறுதல் ஆனந்த நிலை. ஆத்ம விழிப்புணர்வு நிலை. தியான நிலை. நமது வலது நாடிக்கான பீஜ மந்திரம் ஓம் ஷம் ஓம். ஓம் ஷம் ஓம். ஓம் ஷம்
ஓ! இப்பொழுது நமது இடது கையை மடக்கிக் கொண்டு வருவோம். நடு நாடி, நடு நாடியில் நாம் சொல்லுவோம். நேர்மை, தூய்மை. நமது கவனத்தை நாம் தலை உச்சி குழியில் வைப்போம். நமது வலது கையை நெற்றியில் வைத்து நாம் சொல்லுவோம், நாம் அனைவரையும் மன்னிக்கின்றோம். என்னையும் மன்னிக்கின்றேன். நான் அனைவரையும் மன்னிக்கின்றேன். என்னையும் மன்னிக்கின்றேன். எனது எண்ணங்கள், கவலைகள், பிரச்சனைகள் அனைத்தையும் நான் மன்னிக்கின்றேன். இப்பொழுது நமது கையை பின்பக்க பிடரியில் வைப்போம். பிடரியில் வைத்து நாம் கேட்போம், தாயே, என்னோடு தொடர்பான அனைத்து கர்மங்களையும் மன்னித்து விடுங்கள். அந்த கர்மங்களால், அந்த செயல்களால் நான் எனக்கு இழைத்த துன்பங்கள், மற்றவர்களுக்கு இழைத்த துன்பங்கள் அனைத்தையும் போக்கி அவற்றிலிருந்து, அந்த கர்மாவின் தாக்கங்களிலிருந்து நம் அனைவரையும் விடுவித்து விடுங்கள். நமது நாட்டின் கர்மாக்கள், முன்னோரின் கர்மாக்கள், எமது முற்பிறப்பில் நாம் செய்த கர்மாக்கள், எமது பெற்றோரின் கர்மாக்கள், இந்த பிறப்பில் நாம் தெரிந்தோ தெரியாமலோ செய்த கர்மாக்கள் அனைத்தையும் மன்னித்து விடுங்கள். அனைவருக்கும் விமோசனம் தந்தருளுங்கள் தாயே. இந்த கர்ம சுழற்சியில் இருந்து எம்மை விடுவித்து நமக்கு விமோசனம் தந்தருளுங்கள். இப்பொழுது எமது கையை தலை உச்சி குழிக்கு மேல் 2-3 அங்குலம் உயர்த்தி வைப்போம்.
நமக்கு உள்ளுக்குள் இருக்கும் ஏதாவது எண்ணங்கள், பிரச்சனைகள், கவலைகள் எதுவானாலும் அவற்றை எமது மனதுக்கு கொண்டு வந்து தலைக்குள் கொண்டு வந்து தலையுச்சி வழியாக அவை வெளியேற விட்டுவிடுவோம். நாம் ஒரு பயிற்சி போல் அவற்றை எமது தலை உச்சி குழியிலிருந்து நாம் அவற்றை அப்படியே மேலாக இழுத்து நாம் பூமித்தாயிடம் கொடுத்து விடுவோம். கைகளால் நீங்கள் அதை ஒரு பயிற்சியாக செய்யலாம். ஏனென்றால் இந்த எமது கைகளில் லலிதா சக்கரம், ஸ்ரீ சக்கரம் அவற்றை வெளியேற்ற நமக்கு உதவும். எனவே நாம் கைகளை பயன்படுத்துவோம். தலை உச்சி குழிக்கு நாம் சிறிது நுண் அதிர்வுகள் கொடுக்கலாம். ஒரு 2-3 அங்குலம், ஒரு 4 அங்குலம் உயர்வாக அந்த நிலையில் நீங்கள் எமது தலை உச்சிக்கு எமது சஹஸ்ராரத்தை நோக்கி மணிக்கூட்டு திசையில் சுற்றி சிறிது வைப்ரேஷன் நுண்ணதிர்வுகள் கொடுப்போம். கைகளை நாம் உபயோகிப்போம். மணிக்கூட்டு திசை என்பது எமது வலது கையால் நாம் கொடுக்கின்றோம். எனவே வலது பக்கத்திலிருந்து இடது பக்கத்துக்கு சென்று அந்த திசையில் நாம் சுற்றுவோம். வலது பக்கத்திலிருந்து இடது பக்கம் சென்று முழு கவனமும் நாம் சஹஸ்ராரத்தில் வைப்போம். அந்த சஹஸ்ரார தலை உச்சிக்குழியில் இருக்கும் துவாரம் மூலமாக அனைத்தும் வெளியேற விட்டு விடுவோம். கைகளால் நாம் அவற்றை இழுத்து வெளியில் போடுவோம். எதுவானாலும் உங்கள் மனதுக்கு கொண்டு வாருங்கள், தலைக்கு கொண்டு வாருங்கள். அவற்றை சஹஸ்ராரத்தின் சக்தி மூலமாக நாம் வெளியேற்றி விடுவோம். எமது அனைத்தும் கடந்த கால தாக்கங்கள், எண்ணங்கள், கவலைகள், பிரச்சனைகள் எதுவானாலும் பகை, கோபம், எதுவானாலும் அவற்றை கையால் எடுத்து பூமி மாதாவில் போடுங்கள். இப்பொழுது நாம் தலையுச்சி குழியில் நுண்ணதிர்வுகளை அவதானிப்போம். எதுவானாலும் உடல் வலி, மனவலி எதுவானாலும் அதற்கு காரணமானவை அனைத்தையும் நாம் கேட்போம். குண்டலினி அன்னையே அவற்றை எமது சஹஸ்ராரம் மூலமாக வெளியேற்றி விடுங்கள். அதற்கு காரணமான தீய சக்திகள், வேண்டாதவை அனைத்தையும் நாம் சஹஸ்ராரம் மூலமாக எமது கைகளால் நாம் வெளியே எடுத்து விடுவோம். இப்பொழுது நமது வலது கையை மடக்கி கொண்டு வந்து ஒரு 2 நிமிடம் இந்த சாட்சி பாவ நிலையில் நாம் தியான நிலையில் இருப்போம். பொறுமையோடு, அமைதியோடு சாட்சி பாவ நிலையில் நமது முழு கவனத்தையும் நமது பிரம்மராந்திரம் சஹஸ்ராரத்தில் வைத்து அந்த சுழுமுனை நாடி உருவாக வேண்டும், விரிவடைய வேண்டும். அந்த பகுதியில் வைத்து சாட்சி நிலையில் இருப்போம்.
மெதுவாக நுண் அதிர்வுகள் அதிகரிப்பதை உணர்வோம். எமது சுழுமுனை நாடி தலை உச்சிக்குழி சுழுமுனை நாடி விரிவடைவதை அவதானிப்போம். இந்த தியான நிலையில் உங்கள் சுழுமுனை நாடி விரிவடையும் போது சஹஸ்ராரத்திலிருந்து கீழ்முகமாக சுழுமுனை நாடி வழியாக மெதுவாக கீழே நாம் கவனிப்போம். எமது ஆக்ஞா சக்கரத்தை, பின்பு எமது விசுதி சக்கரத்தை, பின்பு எமது இருதயம், பின்பு எமது நாபி சக்கரம், முக்கியமாக பவசாகரம். பவசாகரத்தை சிறிது நேரம் கவனிப்போம். எமது கவனத்தை நாம் அவ்வாறு கொண்டு செல்லும் போது தெய்வீக சக்தியும் அங்கு பரவ ஆரம்பிக்கின்றது. இதை உணர்வதற்கு நாம் பொறுமையோடு அமைதியோடு சிறிது நேரம் காத்திருக்க வேண்டும். காத்திருப்போம். பவசாகரம் நிறைந்ததும் சுவாதிஸ்தானம், பின்பு மூலாதாரம். மூலாதாரத்தில் 4 இதழ்கள், ஒரு இதழ் பூமியை நோக்கி செல்கின்றது. மற்ற இதழ் இடது பக்கம், மற்றது வலது பக்கம். 4வது இதழ் சஹஸ்ராரத்தை நோக்கி செல்கின்றது. மெதுவாக அந்த சுவாசம் எமது சுழுமுனை நாடி வழியாக நடைபெறுவதை அவதானிப்போம். உங்களுடைய கவனம் சுழுமுனை நாடியில் சுவாசத்தோடு அமைதி அடைகின்றதா என்று அவதானிப்போம். சுழுமுனை நாடியில் ஒவ்வொரு சக்கரத்தின் அமைதியையும் நாம் உணர்வோம். மூலாதாரத்திலிருந்து ஒவ்வொரு சக்கரமாக நாம் மேல் வருவோம். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், நாபி, பவசாகரம், கவனத்தால் உணர முடியாவிட்டால் நாம் வலது கையையும் அங்கு வைக்கலாம்.
இருதயம், நடு இருதயம் லேசாக இருக்கின்றதா என்று பார்ப்போம். கனமாக இருந்தால் நன்றாக மூச்சை உள்ளிழுத்து வெளிவிட்டு விடுங்கள். நன்றாக மூச்சை உள்ளிழுக்கும் போது சகசாரம் வழியாக உள்ளிழுத்து சகசாரம் வழியாக வெளியேற்றும் போது நமது இருதய சக்கரத்தை பாதிப்பவை சகசாரம் வழியாக வெளியேறுகின்றன. நமது விசுத்தி சக்கரம் நமது நாக்கை மேற்புறமாக மடித்து உள்ளுக்குள் இழுப்போம். நாக்கு நுனியால் நமது அந்த மேல் பகுதியை நீங்கள் தொடக்கூடாது. மடித்து உள்ளுக்கு இழுத்து சிறிது நேரம் வைத்திருப்போம். இந்த பயிற்சி நமது விசுத்தி சக்கரத்தை திறக்க உதவுகின்றது. சுவாசத்தில் இருந்து கொண்டு விசுத்தி சக்கரத்தில் கவனத்தை வைத்து விசுத்தி சக்கரத்தில் இருந்து நமது கவனத்தை இரு கைகள் மூலமாக நமது உள்ளங்கை விரல்களுக்கு கொண்டு வருவோம். அவதானிப்போம். பொறுமையாக அமைதியோடு அவதானிப்போம். கைகளில் நுண் அதிர்வுகள் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிப்பதை நீங்கள் காணலாம். மாதாஜி எமது அன்பு தாய், அன்பான குரு, அவருடைய அன்பை உணர்வும் நாம் ஆத்ம சாயோகாக்கு வந்த பின்பு ஆத்ம விழிப்புணர்வை பெற்ற பின்பு எமது வாழ்வில் எமது ஆளுமையில் ஏற்பட்ட ஒவ்வொரு சிறிய மாற்றமும் மாதாஜி ஒரு உண்மையான குருவின் தெய்வீக ஆசீர்வாதங்களாகும். அவற்றை அன்போடு நினைவு கூறுவோம். இப்பொழுது நமது நாக்கை சாதாரண நிலைக்கு கொண்டு வந்து நமது கவனத்தை தலைக்குள் நமது ஆக்யா சக்கரம், நமது தலை மிகவும் முக்கியமான ஒரு அங்கமாகும். நமது மூளை, அதுவே பரம்பொருளின் இருப்பிடம். அனைத்து சக்கரங்களும் அங்கு இருக்கின்றது. சகசாரத்தில் இருந்து கொண்டு நமது தலைக்குள் நாம் அவதானிப்போம்.
பொறுமையோடு அமைதியோடு என்ன நடக்கின்றது, எமது பிடரி நடு பிடரி பாகம் மூலாதார சக்கரம், அதில் கவனத்தை வைப்போம். அதனை சுற்றி இருக்கும் பகுதி காதின் பின்புறங்கள் இருபுறமும் எமது சுவாதிஷ்டான சக்கரம். நடுப்பிடரிக்கு சற்று மேல் அந்த தலையின் குட்டி பாகத்தில் இருப்பது எமது நாபி. எமது நடு உச்சி பகுதி எமது இருதயம். எமது சக்கரங்களின் இருப்பிடங்கள் எமது தலையில். இவையே எமது சக்கரங்களின் ஆதாரமாகும். அவற்றை நாம் தளர்வடைந்து விரிவடைய விட்டு விடுவோம். இந்த நடு உச்சி இருதய பீடத்துக்கு சுத்த இருக்கும் பகுதி எமது பவசாகரம். இந்த இருதயத்தை சுத்தி இருக்கும் பகுதி பவசாகரம். இதை எமது கவனத்தால் உணர முடிகின்றதா என்று பார்ப்போம். இல்லாவிட்டால் வலது கையை உபயோகித்து மணிக்கூட்டு திசையில் சிறிது நுண்ணதிர்வுகள் எமது பவசாகரத்துக்கு நாம் கொடுப்போம். மணிக்கூட்டு திசை என்பது எமது வலது கையால் வலது பக்கத்தில் இருந்து இடது பக்கத்தை நோக்கி சென்று அப்படியே சுற்றி வாருங்கள் தலைக்கு மேல். பவசாகரம். இடது கையை அவதானியுங்கள். நுண்ணதிர்வுகள் அதிகரிப்பதை. பவசாகரத்துக்கு பின்பு இப்பொழுது நமது விஷுதி முன்னெட்டி பகுதி. அதற்கு நாம் சிறிது நுண்ணதிர்வுகள் கொடுப்போம். முன்னெட்டி பகுதி. நமது விஷுதி சக்கரம். முன்னெட்டி மேல் பகுதி, நெற்றியின் மேல் பகுதி விஷுதி சக்கரம். நடு நெற்றி இப்பொழுது ஆகிய சக்கரம். இப்பொழுது எமது கையை தலை உச்சிக்கு மேல் ஒரு 4 அங்குலம் உயர்த்தி வைப்போம். இந்த இடத்தில் தான் எமது சாஸ்திரார்த்துக்கு மேல் உள்ள சக்கரங்கள் இருக்கின்றது. ஸ்ரீ சதாசிவா மற்றும் ஸ்ரீ ஆதிசக்தியின் இருப்பிடம். அதற்கு மேல் ஆத்மா பரமாத்மாவோடு சேரும் இடம்.
இப்பொழுது நாம் இந்த 2 இடங்களிலும் கவனத்தை வைப்போம். வைத்து சிறிது நேரம் நுண்ணதிர்வுகள் கொடுப்போம். கைவிரல்கள் நமது தலையை நோக்கி இருக்குமாறு நாம் நுண்ணதிர்வுகளை கொடுப்போம். இப்பொழுது வலது கையை தலை உச்சிக்கு 4 அங்குலம் மேல் உயர்த்தி வைப்போம். ஒரு 4 அங்குலம். அந்த தெய்வீக கருணை நமது சசாரத்தில் தலையில் இருக்கும் அனைத்து சக்கரங்களின் பீடங்களூடாக அது எமக்குள் வருகின்றதா என்று பார்ப்போம். அந்த குளிர்மை எமக்குள் உணரக்கூடியதாக இருக்கின்றன என்று பார்ப்போம். உங்கள் கவனம் அங்கு நிலையாக நிறுத்தப்பட்டால் நம்ம வலது கையை மடிக்கு கொண்டு வந்து இந்த தியான நிலையை நாம் ஒரு நிமிடம் உணர்வோம். அதன் பின்பு ஸ்ரீ மாதாஜியின் ஒரு சிறிய அருளுரையை கேட்போம்.
பெறுவீர்கள். மேலும் நீங்கள் வெவ்வேறு சக்தி இல்லை என்றால் அது பயனற்றது. அதே போல் நீங்கள் இவ்வாறு நாம் இந்த அமைதியான தியானத்தில் இருப்பதுதான் உண்மையான தியானம். இந்த அமைதியான தியான நிலையில்தான் நாம் மேலும் மேலும் தெய்வீக சக்தி எமக்குள் வருகின்றது. வந்து எமது அனைத்து உடல், உள்ளம், மனம், உணர்வுகள், எமது ஆத்ம சூட்சும சரீரம், அதாவது நாடிகள், சக்கரங்கள் அனைத்தையும் சீர் செய்கின்றது. எனவே இந்த நிலைக்கு நாம் வரும், இந்த தியான நிலையை அடையும் போது அந்நிலையில் நாம் ஒரு 10-15 நிமிடம் நம்மை அமைதியாக அந்த அதாவது அந்த தெய்வீக நுண்ணதிர்வுகளை குளிர்ச்சியாக உணர்வதை நாம் சாட்சி பாவ நிலையில் நாம் கவனித்துக் கொண்டு பொறுமையோடு அமைதியோடு கவனித்துக் கொண்டிருக்க வேண்டும். அதன் வேலைகளை நாம், அதன் திவ்ய அனுபவங்களை நாம் பெற்றுக்கொள்ளலாம். இப்பொழுது ஒரு சிறிய ஸ்ரீமாதாஜியின் உரையை நாம் கேட்போம்.
But one has to know that only we are realized souls is not the point. Only that we can feel the vibrations is not the point. That we can give realizations to others is also not the point. Then what is it? Very important is the content within us. What do we have within us is the point. These are all the expressions of what we have within. Supposing somebody is generous, then know that he is a rich man. Otherwise he cannot be. So the content within us, we have to see. And when we start seeing the content, where do we find in the nature there is real content? We say the sea. Sea is there, sea full of water. So much of water it sucks in from everywhere. And then it allows itself to be boiled by the sun and gives rain. But sea is the lowest level. Stands at the lowest level and sucks in all the water from everywhere. In the same way, a Sahaja-yogi must know that to be really achieving more content, we have to be not at a higher level outside. It said in the Bible you have to be meek, but I think it was not explained to people. Only the strong people can be meek. Secured people can be meek. Only the rich, in essence, can be meek. Not the people who are insecure, because they are insecure, how can they be meek? And not the people who we think are rich, so-called, because if they are rich, they are not generous, they are not satisfied, they are not philanthropic, so they are not rich, they are still greedy beggars. So the content within us is to be seen. What is our content? You love me, I love you. It's very good. But when you love me, you have to know that there are certain qualities which are very lovable in a Sahaja-yogi. Actually, people get lost even after Sahaja-yoga. They think they can get over everything, are perfectly all right, and they are thrown overboard. So when we say that we have to be meek, this is a content. The humility is a content. Try to that. Try to be humble with someone. You like yourself. You'll enjoy that quality within us, that, you see, I'm humbler than another person. And what is another thing we find as content are the great mountains, because they have heights. And they are the only ones who can capture the clouds. So such a rapport there is between the humility of the ocean and the heights of the mountain.
That's how a Sahaja Yogi should be. He is too high because so much of content is there in that ocean. Then it has become beautiful, like clouds. And touched his height is Kailasha, where resides the Shiva. So it's so joy-giving. Of course, as you have painted me there, it's true, that was my situation once upon a time. Today also it is my situation, no doubt, in a very subtle manner, because there's so much of negativity. And I have to work it out on all kinds of levels. There is no excuse for some human being to be a devil, no excuse. And for a Sahaja Yogi, there's no excuse at all. But still, once I have called you my son, my child, there's a little blessing goes, I would say, a long rope. But that long rope, one should not care for. You have to care for your own quality, for your own inner capacity to suck in. Now look at the ocean as it is. All that is around falls into the ocean, everything. And then the sun, we can say that's the spirit, evaporates. Only possible in the ocean. It doesn't evaporate the river so much as it can, because such a wide thing, such a deep thing, inexhaustible. And then absolutely pure material comes out of that. And that can go and touch the heart. Because as a Sahaja Yogi's hearts are at a very high level, where there is Shiva residing. Nobody can reach there except for the purity. And unless and until you have that largeness, that depth, that humility, and the maryadas, you know that sea never leaves its own maryadas. And if you press it from one end, it will express on one other side. It never leaves. If Pacific Ocean was even 100 feet deeper, there would have been a problem. So even in depth, in its height, in its spreading, it has its own maryadas. But in that maryada, he has a feeling that he is one with the nature, one with Mother. He is not disturbing the Mother Earth, nicely placed in the body of Mother Earth. Nature is bound by the divine. The divine looks after the nature, so everything works out beautifully, and you have freedom. And after Sahaja Yoga, you have greater freedom. Absolute freedom, because you can not be bound by anything nonsensical, anything sinful, anything base. You are above that like a mountain. And so wherever there is a combination of a mountain and an ocean, the ships can come. Deep people can only come to such shores where there is depth. That's how you achieve your depth, between your heart and your Bhavasagara. That beautiful area where people can come to you and just, they know this is something great. Everybody
everybody knows that. You have seen that I'm like any other woman to look at. I don't know. You might think I'm different, but normally. But how many people come to my program? How do they come to my program? Just think. In Colombia, when nobody had even heard my name, thousands came, very surprising. And people had no place to sit. In Russia, where, no question of their knowing my name, there are no books published, nothing. So, you can say that, Mother, you manipulate it through the collective unconscious. I do not, but it does. I think so. So when the Sahajogis have that content within themselves, the collective unconscious, the divine, will act, definitely act. Like a person who is spreading advertisements, this, that, yes, people come because he takes money. They think they can purchase this man. But where there's no money involved, no business involved, nothing, you people are just simple people, just like them. So, but it's all done by the divine, isn't it? So the divine works it out. But if the Sahajogis in a place are good for nothing, then even if I am there, it does not work. Half-hearted people, if they are, it does not work. In no way to discourage you, but to tell you that you have to develop your content within yourself, a complete faith in yourself. This is the greatest property of a Sahajogi. And what is this ocean? It's love. It's love and love. It doesn't talk, it doesn't do much. Nothing is to be done in this. It just works spontaneously. The less you do, the better. The more you try to do, I will do this, manipulate, no. You just develop your content within yourself. And imagine you are also lucky. You have so many provisions which nobody had. They had to go into jungles, they had to take all the wrath of their gurus and nobody to protect them. And they never had Adi Shakti to worship. So you have Adi Shakti with you, whose power is all this divine. So you are at such an advantageous position. But first you must realize. So when we say we should have content, then the vessel has to be strong. Otherwise, everything will break. And this strength is the one you should know, that you are completely protected. No one can harm you. They'll try. This has to be, otherwise how will you test whether you are absolutely safe or not? So somebody has to try some tricks just to see and for you to watch how you are successful. Without doing anything, you'll be amazed, everything will be cleared out. And you'll not know how things have cleared out, how things have worked out. So the strength comes, again the question is how the strength comes into a Sahaja. There I would say the Shraddha. Shraddha is not blind faith. After Sahaja Yoga, after realization, you know everything.
You've seen my photographs. You have seen how Surge Yoga works. You've seen how you can raise the Kundalini of people. You can feel the vibrations. You can feel others. You can cure others. All this power is within you. But just to realize that power without ego is your strength. And when you are powerful, you don't have the ego, because what is the need there? Ego is there only when you don't have power. Because you want to have more. But when you are fully there, there's no ego. So this power is to be ascertained first, to find out whether you are powerful or not, to find out first. And then, like if I have to sit on the chair, I'll see, is it all right or is it shaky? Oh, it's all right, I can sit on this. Some Sahaja Yogis still remain on the periphery. There's sometimes a very big gap between some who have reached great heights and some who are outside. All these are negative forces which were killed long time back. Only one Shakti was sufficient to kill them. Of Kali Shakti, Durga Shakti. But you have so many of them. You have Mahalakshmi Shakti. You've got Saraswati Shaktis. You have all the 12 deities are there working for you. So, realizing it is the meaning that you must have complete faith in yourself. If you still doubt yourself, that's also a human quality. I mean, a dog knows that he's a dog. He doesn't doubt that he's a dog or a cat, does he? Or a tiger knows he's a tiger and he knows what capacities he's got. It's only the human beings have got, apart from other stupid qualities, is one this, that they can doubt themselves. And this doubting quality has made them cowards. In Sahaja Yoga, you should have no doubts about yourself. Because I'm still doing like this, mother, I'm still doing like this, then how? Then get rid of it. I mean, how can I solve your problem if you want to carry monkey on your back? And I'm still carrying the monkey on your back, you get rid of the monkey, finished. It's so simple. I mean, to my simple logic, this is what is the answer. Why do you want to carry the monkey and then come and tell me, mother, I am carrying the monkey? I can see it. Get it off your head. Get it off your back. It's very simple. You are a Sahaja Yogi. சிறிது நேரம் தியானத்தில் இருப்போம்.
இப்பொழுது ஒரு சிறிய ஸ்லோகம் கேட்டு நாம் இன்றைய தியானத்தை முடித்துக் கொள்வோம். क्षमा याचना। आवाहनं न जानामि तवार्चनं, पूजां चैव न जानामि, क्षम्यतां परमेश्वरी। मन्त्रहीनं क्रियाहीनं भक्तिहीनं सुरेश्वरी, यत्पूजितं मया देवी परिपूर्णं तदस्तु मे। गतं पापं गतं दुःखं गतं दारिद्र्यमेव च, आगतं परमचैतन्यं पुण्योऽहं तव दर्शनात्। अन्यथा शरणं नास्ति, त्वमेव शरणं मम। तस्मात् कारुण्यभावेन रक्ष रक्ष परमेश्वरी, रक्ष रक्ष परमेश्वरी, रक्ष रक्ष परमेश्वरी। अपराध सहस्राणि क्रियन्ते हर्निशं मया, दासोऽयमिति मां मत्वा क्षमस्व परमेश्वरी, क्षमस्व परमेश्वरी, क्षमस्व परमेश्वरी। करचरणकृतं वा कायजं कर्मजं वा, श्रवणनयनजं वा मानसं वापराधं, विहितमविहितं वा सर्वमेतत् क्षमस्व। जय जय करुणाब्धे श्रीमहादेव शम्भो,
जय जय करुणाब्धे श्रीमहादेव शम्भो जय जय करुणाब्धे श्रीमहादेव शम्भो तो आप அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரை நாம் இரவில் உப்பு நீர் சுத்திகரிப்பு செய்து படுக்க போக முன்பு 16 தடவை அல்லாஹ் அக்பர் மற்றும் கரச்சரண கிருதம்பா நமது இடது இருதயத்தில் கையை வைத்து நாம் அதை சொல்லுவோம். பின்பு லார்ட்ஸ் பிரேயர், தெய்வ வாழ்த்து, அதுவும் அனைவருக்கும் தெரியும். நாம் பிரார்த்தித்துக் கொள்ளலாம். தாயே, எமது வாழ்வு, எமது வாழ்க்கை தங்களின் நாமத்துக்கு பெருமை சேர்ப்பதாக அமைய அருள் புரியுங்கள். தெய்வீகமே அனைத்தையும் செய்கின்றது. எப்பொழுதும் கடவுளின் சித்தமே நிறைவேறும். அதில் நாம் முழு நம்பிக்கையோடு அதை சொல்ல வேண்டும். மற்றும் நாம் கேட்டுக்கொள்வோம், எமது அன்றாட தேவைகளை கவனித்துக் கொள்ளுங்கள். நாம் மற்றவர்களின் அத்துமீறலை மன்னிப்பது போல் எமது அத்துமீறல்களையும் மன்னித்தருளுங்கள். எமது அனைவரையும் இந்த கர்ம சுழற்சியில் இருந்து விடுவித்து விடுங்கள். இந்த உலக சலனங்கள், தீய சக்திகளில் இருந்து எம்மை முழுமையாக விடுவித்து விடுங்கள். கடவுளின் சித்தமே எப்பொழுதும் நிறைவேறும். ஏனென்றால் அது மிகவும் தூய்மையானது. தூய்மை அதிசக்தி வாய்ந்தது. நாம் ஒன்றும் செய்வதில்லை. ஆத்ம நிலையில் நமக்கு கர்மங்கள் இல்லை. நாம் ஆத்மாவின் வழிகாட்டலில் செல்கின்றோம். அவை அனைத்தும் தெய்வீக செயல்கள் ஆகின்றது. எனவே அங்கு கர்மா இல்லை. ஒவ்வொரு நாளும் இரவு நாம் இந்த 3 பிரார்த்தனைகளையும் சொன்ன பின்பு எமது இருதயத்தில் சிறிது நேரம் ஸ்ரீ மாதாஜி, எமது அன்பு தாயின் அன்பை நாம் இருதயத்தில் உணர்ந்த பின்பு படுக்கைக்கு செல்லலாம். இதை எவ்வாறு உணர்வது? அவர் சயோகாக்கு வந்த பின்பு நீங்கள் எவ்வாறு முன்னேற்றம் அடைந்தீர்கள்? இந்த முன்னேற்றம் தெய்வீக செயலால் நடைபெற்றது. அன்னையின் அருளால் நமக்கு கிடைத்தவை. அவற்றை நினைவு கூறும் போது எமது மனதில் அமைதி வருகின்றது. அந்த அன்பை நாம் உணர்கிறோம். இப்பொழுது நாம் குண்டலினி அணையை எழுப்பி கவசம் விட்டுக் கொள்வோம். முதலாவது தடவை
இரண்டாவது தடவை, மூன்றாவது தடவை, கவசம், மூலாதாரம், சுவாதிஷ்டானம், நாபி, பவசாகரம், இருதயம், விஷுதி, ஆக்யா, சகசிராரம். இரு கைகளையும் கூப்பி சிரம் தாழ்த்தி அன்னையை வணங்கி இன்றைய தியானத்தை நாம் முடித்துக்கொள்வோம். ஃபேஸ்புக் மற்றும் ஜூமில் இணைந்த அனைத்து அன்பர்களுக்கும் எமது அன்பான வணக்கங்களும் நன்றிகளும். ஜெய் ஸ்ரீ மாதாஜி. ஜூமில் இருப்பவர்கள் நீங்கள் அன்மியூட் பண்ணி கதைக்கலாம்.